ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். லேட்டஸ்ட்டாக அரக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாரி வாட்டர் கேஸ்கேடுன்னு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பரை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கோம். அரக்கில் நுழைய போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் 50 rupees வருது. ஸோ டிக்கெட் வாங்க போகிற உள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோர கடையில் பார்த்தீங்கன்னா கபாபில் விற்றுட்ருக்காங்க. சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக பார்பிக்யூ பண்ணி கபாப் விற்றுட்ருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே. அது டிக்கெட் வாண்டி உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஸ்டெப்ஸில் பொறுமையாக இறங்கினேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படிக்கட்டுமா இருக்குது, இறங்கி போகிறோம் அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் நோக்கி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி மலை காடு தான் இருக்குது. அந்த நதியை சுற்றி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாங்க போகலாம். இறங்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் டான்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. ட்ரைபிள் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்க டான்ஸ் பண்ண பார்க்கறதுக்கு. ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கறது நமக்கு. இன்னும் ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் உமன் ட்ரெஸ் போட்டு அவங்க வந்த டூரிஸ்டே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரைபிள் உமனோட சேர்ந்து. அதுக்கும் இங்கே ட்ரெஸ் விற்றுட்டுருக்காங்க. ட்ரைபிள் ட்ரெஸ்லாம் ஒரு 1/2 hour இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி போட்டுக்கிட்டு ட்ரெஸ் கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி கோயிலும் இருந்தது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி வியூ பார்த்தா தெரியும், நல்லா இருக்கு. சாப்பரை கேஸ்கேடுங்கிறாங்க. இதை நிறைய பேர் இறங்கி என்ஜாய் பண்ணுறாங்க. நானும் இறங்க போகிறேன். இப்போ வாங்க போல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி பயங்கர சில்லாக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்தது, மழை பெய்கிற மாதிரி. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு பக்கம் மேலே, ஒரு பக்கம் காடுன்னு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியில் இறங்கிட்டேன். ஜாலியாக இருக்குது. தண்ணியில் சில்லுன்னு இருக்குது. அப்படியே பார்த்து தெரியும். நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. தண்ணி வேகமாக வரல. ஸோ சேஃப் தான், பிரச்சனை இல்லை, இறங்கலாம். அங்கே இன்னும் போகலாம். கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, பட் பரவாயில்ல. வியூவெல்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளே போக போகிறேன். வேகமாக இருக்கான்னு தெரில, கொஞ்சம் பார்த்தா இறங்கணும். வியூவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேற லெவல் வியூ. ரொம்ப அழகான இடம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணிக்குள்ளே போக போகிறேன். அதான் தெரியும் எப்படி இருக்கு எனக்கு பின்னாடி. இன்னும் பவுன் பார்க்க ரொம்ப ஸ்லிப் ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளே போகிறது. முடிஞ்சா உள்ளே போயிட்டு போக போகிறேன். நான் இப்போ
இன்னும் உள்ளே போக ஆரம்பித்தேன். தண்ணி வேகமாக இருந்தது, கொஞ்சம் நடக்கதே கஷ்டமாக இருந்தது தண்ணியில் வேகமாக வந்துட்டு இருந்ததால். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, விழுந்துடும் போல இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாதி தூரம் கடந்துட்டேன். பார்த்தா தெரியும் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த சைடு பிரிட்ஜு மாதிரி அங்கே போயிடுவேன் நான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கிராஸ் பண்ணிட்டேன். இந்த பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்கேன். இப்போ குட்டி இரும்பு பிரிட்ஜ் மேலே அந்த சைட் போகிறேன். இன்னும் நான் பின்னாடி பார்த்தா தெரியும் எவ்வளோ வேகமாக தண்ணி ஓடுதுன்னு. இங்கெல்லாம் போக முடியாது, போனால் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். பயங்கர வேகமாக போகுது தண்ணி, இங்கே பயங்கர வேகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணியோட வேகமாக இருக்குது, அச்சு போட என்ன அந்த அளவு தண்ணி இருக்குங்க. தண்ணி பாருங்க எப்படி இருக்கு. திரும்பி அந்த சைடு க்ராஸ் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பாறை ரொம்ப வழுக்குச்சு. கொஞ்சம் முக்காசி கடந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு இருக்கேன் சைடு. திரும்பி நம்ம வேகமாக இருக்கு தண்ணி, இப்போ நடக்கிறதே கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஜாகிரதையாக போனோம். நல்லா என்ஜாய் பண்ண முடியும் தானே. தண்ணி சில்லுன்னு இருக்கு, இந்த சரௌண்டிங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. நேச்சுரலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இடமே செனிக்காக இருக்கு பாருங்க. கிராஸ் பண்ணி போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் பண்ணி வந்தாச்சு இந்த சைடு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்தது. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு, ரைட்டாக தூரல் போடுற மாதிரி இருக்கு. இப்போ ஸோ வந்து கிளம்ப போகிறேன். நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம். வழுக்குது பாரலாம் எங்கான. அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.